என் பேர் அருணாச்சலம். நான் இந்த ஏரியாவில் வந்து 7 வருஷமா இருக்கேன். 7 வருஷமா மாசம் மாசம் ரூ. 300 தண்ணிக்கு நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். தண்ணிக்கு கட்டியிருக்கோம்னா கவர்மெண்ட்டுக்கு கட்டல. கவர்மெண்ட்டுக்கு கட்டாம இது வந்து பிரைவேட்டுக்கு கட்டி அவங்க தண்ணி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 3 மாசமா எங்களுக்கு சுத்தமா தண்ணி வரல. ஒரு லோடு தண்ணி வந்து ரூ. 900க்கு 3 நாள், 4 நாளைக்கு ஒரு தடவ வாங்கிக்கிட்டு இருக்கோம். நாங்க இத வந்து பல தடவ வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எங்களுக்கு எடுக்கல. இத எடுக்காதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, எங்களுக்கு இதான் இந்த இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி எங்களுக்கு ஏதாவது அரசாங்கத்திலேருந்து ஏதாவது உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நாங்க வந்து நோ வோட், நோ வாட்டர் அப்படிங்கிறதுல நாங்க எங்க அசோசியேஷன்ல இருந்து நாங்க முடிவு பண்ணி இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு நீங்க வந்து தண்ணி கவர்மெண்ட்லேருந்து தண்ணி வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓசூரில் நோ வாட்டர் நோ வோட் நோட்டீஸ்கள் வீடுகளில் ஒட்டி தேர்தல் புறக்கணிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு பகுதியில் பாகலூர் சாலையை ஒட்டி அமைந்துள்ள கேசிசி குடியிருப்பு பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காத காரணத்தால் அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்கும் பொருட்டு நோ வாட்டர் நோ வோட் என்ற ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்ட வாசகங்கள் அடங்கிய நோட்டீஸ்களை வீடுகளில் ஒட்டி எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதி தனியாருக்கு சொந்தமான குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடுகள் விற்பனை செய்து லே அவுட் பகுதியாக உள்ளது. ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பொழுது மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதி இதுவரை தனியாரிடம் இருந்து முறையாக மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதேபோல நல்லூர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான லே அவுட் பகுதியிலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தேர்தல் புறக்கணிப்பு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மழை காலங்களில் நீர் வெளியேற்றமானது முறையாக கட்டமைக்கப்படாததாலும் மற்றும் கோடை காலங்களில் நிலத்தடி நீர் முழுமையாக வறண்டு போகும் சூழலில் இந்த பகுதியில் வசிக்கும் குடும்பங்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கி வருகின்றனர். ஆண்டுதோறும் நிலவும் இந்த பிரச்சனையை இதுவரை தீர்வு ஏற்படுத்தாத அரசு முன் வருவதே இல்லை என பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்பொழுது கோடை காலம் துவங்கி உள்ள நிலையில் கடந்த 4 மாத காலமாக இந்த பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகிக்கவில்லை என குற்றச்சாட்டு இருந்துள்ளது. நிலையில் ஒவ்வொரு குடியிருப்பு வாசிகளுக்கும் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்து கொள்வதாக தெரிவிக்கின்றனர். இது குறித்து பலமுறை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்ற பொழுதும் தொடர்ந்து இந்த பகுதி தனியார் கட்டுப்பாட்டில் இருப்பது அளவையே மாநகராட்சி மேம்படுத்த முடியாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். வணக்கம், என் பேர் தேவி சித்ரா. கேசிசி நகரில் குடியிருக்கேன். ஸோ கடந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு தண்ணியே வரல. நாங்கள் வாட்டரை வாங்கிட்டு தான் இருக்கோம். இது எவ்வளோ காலம் என்ன நீடிக்கும் தெரியல. ஸோ எந்த ஒரு எனக்கு உங்களுக்கு அப்டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன ஒரு ப்ராசஸ், சரி இதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வருங்கிற ஒரு சொல்யூஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே எத்தனை நாள் போகிறது? அப்புறம் எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்? ஸோ நோ வாட்டர் நோ வோட்.